நண்பர்களே, நம்ம எல்லாருமே யூடியூப் வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோ நம்ம பிளே பண்ணும்போது சில இடங்கள்ல நமக்கு போர் அடிச்சதுன்னா அந்த வீடியோட வேகத்தை நம்ம கூட்டலாம், குறைக்கலாம். அதே மாதிரி சின்னதா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதை பெருசாக்கி அந்த வீடியோவை பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இப்போ வீடியோ ஏதோ ஒரு மொழியில பிளே ஆகிட்டு இருந்தா அதை நம்ம மொழிக்கு மாத்திக்கிட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம், அவர் என்ன சொல்ல வராங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசதிகள் யூடியூப்ல இருக்கு. இப்ப அதே ஃபார்முலாவை கூகுள் போட்டோஸ்லயும் கொண்டு வந்திருக்கான். நான் எதை சொல்றேன்னா, வீடியோவை ஃபாஸ்ட் பண்றது, ஸ்லோ பண்றது, நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரிம் பண்றது, ஊத்திருக்கான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கூகுள் போட்டோஸ்ல சமீபத்துல கொண்டு வந்திருக்கான். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே கூகுள் போட்டோஸை பயன்படுத்துவீங்க. வழக்கம் போல நம்ம வீடியோக்கள் லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுள் போட்டோஸ்ல நம்ம பார்க்க போற முதல் இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் எதுனா பிளேபேக் ஸ்பீட். இதை நீங்க ஆல்ரெடி யூடியூப் வீடியோல எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இப்ப அதே ஃபார்முலாவை கூகுள்காரன் இந்த கூகுள் போட்டோஸ்லயும் கொண்டு வந்திருக்கான். நீங்க கண்டிப்பா உங்க கூகுள் போட்டோஸ்ல நிறைய வீடியோ எல்லாம் சேர்த்து வச்சிருப்பீங்க. அதை மறுபடியும் ஒரு மெமரியா நீங்க எடுத்து பிளே பண்ணும் போது அந்த வீடியோட லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்ல. சோ அதுக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த வீடியோட வேகத்தை கூட்டுறது, குறைக்கிறது, அந்த மாதிரி ஒரு செட்டப்பை கொடுத்துருக்கான். அது எங்க கொடுத்துருக்கான் அப்படிங்கிற விவரங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கூகுள் போட்டோஸ்ல பிளேபேக் ஸ்பீடியோவை எப்படி பயன்படுத்துறது? போட்டோஸை ஓபன் பண்றேன். நான் ஒரு வீடியோவை ஓபன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. நான் அந்த பிளேபேக் ஸ்பீடியோவை பயன்படுத்தணும். அப்போ டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கா, அதை நான் தட்டுறேன். இங்க பாருங்களேன், பிளே பேக் ஸ்பீடு 1x இருக்கா, இது நார்மல். இதை நான் தட்டுறேன். தட்டினதுக்கு அப்புறம் பாருங்க, இது ஒரு 5 ஸ்பீட் இருக்கு. 0.25x, 0.5x, 1x, 1.5x, 2x. ஸோ இதுல நீங்க எதை வேணாலும் செட் பண்ணி நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை. ஸோ இந்த அற்புதமான விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் போட்டோஸ்ல வீடியோஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி வீடியோவை நீங்க என்ன பண்ணலாம், பிளே பேக் ஸ்பீட் பண்ணி நீங்க பார்க்கலாம். சமீபத்தில் ஆட் பண்ணிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யூடியூப்ல வீடியோவை பிளே பண்ணும் போது கெஸ்டர் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது இன்விசிபிளா இருக்கும். எப்படி இருக்கும்னா, நீங்க வீடியோ பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அதோட வீடியோட லென்த் அதிகமா இருந்து உங்களுக்கு ஒரு சில பகுதி போர் அடிச்சதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஸ்கிரீன்லயே வீடியோ பிளே ஆகக்கூடிய ஸ்கிரீன்லயே ரைட் சைடா நீங்க ஒரு டபுள் டேப் பண்ணீங்கன்னா இத்தனை செகண்ட் அது ஃபார்வர்ட் ஆகும். அதே நீங்க தொடர்ச்சியா பண்ணீங்கன்னா அந்த செகண்ட் அதிகமாகும். இப்ப அதே ஃபார்முலாவை கூகுள் போட்டோஸ்லயும் கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் நீங்க வீடியோ எல்லாம் அங்க சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோ நீங்க பிளே பண்ணும் போது நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு 5 செகண்ட் ஃபார்வர்ட் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல நீங்க டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஒரு 5 செகண்ட் குறையும். அது மட்டும் இல்ல, நீங்க ஸ்கிரீனை அழுத்தி பிடிக்கும் போது அந்த வீடியோட வேகம் அதிகரிக்கும். அதிகபட்சமா ஒரு 2x வரைக்கும் செட் பண்ணிருக்காங்க. இதைத்தான் கெஸ்டர் மோட் அப்படிங்கிறாங்க. அத கூகுள் போட்டோஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த வீடியோவை நான் பிளே பண்றேன். இப்ப ரைட் சைட்ல என்ன பண்றேன், டபுள் டேப் பண்றேன். பாருங்க, 5 செகண்ட், 10 செகண்ட். இப்ப இடது பக்கம் நான் டபுள் டேப் பண்றேன். 5 செகண்ட், 10 செகண்ட், சமல 15 செகண்ட் வரைக்கும் போகுது. சோ இதை நீங்க ட்ரை பண்ணலாம் கூகுள் போட்டோஸ்ல. கூகுள் போட்டோஸ்ல டபுள் டேப் மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு பகுதியில ஸ்கிரீன் அப்படியே அழுத்தி பிடிச்சாலும் என்ன நடக்குங்கிறத பாருங்க. மேல பாத்தீங்களா 2x ஸ்பீட்ல அந்த வீடியோ பிளே ஆகுதா, மேல பாருங்க. சோ இந்த ஆப்ஷனும் கூகுள் போட்டோஸ்ல கொடுத்திருக்கான். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா கூகுள் போட்டோஸ்ல நீங்க போட்டோ ஆனாலும் சரி, வீடியோ ஆனாலும் சரி, எடிட் மோடுக்குள்ள போகும்போது அங்க என்ஹான்ஸ் அப்படிங்கிற பிரத்யேகமான பட்டன் கொடுக்கும். இது என்ன பண்ணும்னா 3 விஷயங்கள் பண்ணும் உங்க போட்டோஸையும் வீடியோவையும். அதாவது லைட்டிங் பக்காவா எடுத்து கொடுக்கும். அதுக்கு அடுத்து கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் கலர். இந்த 3 விஷயங்களையும் இந்த என்ஹான்ஸ் மூலமா நீங்க பயன்படுத்திக்கலாம். அது எங்க இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. எடிட் அப்படிங்கிற பகுதிக்குள்ள போனோம்னா இங்க பாருங்க, ஆட்டோன் இருக்கா, அதை நம்ம தட்டுறோம். தட்டுனா இங்க பாருங்க என்ஹான்ஸ் இருக்கா, அதை நம்ம பாருங்க வீடியோவை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வீடியோக்கு மட்டும் இல்ல, போட்டோவுக்கும். போட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன், எடிட்டுக்குள்ள போறேன். போனா பாருங்களேன், என்ஹான்ஸ் இருக்கா, என்ஹான்ஸ், அதை நான் தட்டுறேன். என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. என்னோட போட்டோவோட கலர், லைட்டிங், கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையும் சூப்பராக்கி கொடுத்துரும். முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சோ இந்த மாதிரி நீங்க போட்டோலையும் வீடியோலையும் இந்த என்ஹான்ஸை பயன்படுத்தலாம். ஃபைனலி கூகுள் போட்டோஸ்ல ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டரை கொண்டு வரலன்னா கூட ஒரு பர்சனலுக்கு வேண்டிய உண்டான ஒரு வீடியோ எடிட்டர் செட்டப்பை கூகுள் போட்டோஸ் கொடுத்திருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா வீடியோவை ட்ரிம் பண்ணக்கூடிய வசதியை ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா வீடியோ ஸ்லோமோ பண்ணி செட் பண்ணி
பண்ணிக்கலாம். ஸோ அந்த வசதியும் இந்த கூகுள் போட்டோஸ்ல வீடியோ எடிட்டர் செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? அதுல ஒரு 2 விஷயங்களை பயன்படுத்த போறோம். ஒன்னு ட்ரிம், இன்னொன்னு ஸ்பீடு. எப்படி பயன்படுத்தலாம் சமீபத்தில் ஆட் பண்ணிருக்காங்க. எடிட்டுக்குள்ள போறோம். இப்ப கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, இப்படியே நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். தேவையில்லாத செக்ஷனை நீங்க என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். சமீபத்துல இதை ஆட் பண்ணிருக்காங்க. இதை நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து எந்த பகுதி வேணும் எந்த பகுதி வேண்டாம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இதுக்கு பேர் தான் வீடியோவை ட்ரிம் பண்றது. இது வந்து ப்ரொஃபஷனலா இல்ல, நமக்கு வேண்டிய கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து கீழே பாருங்களேன், ஆடியோக்கு பக்கத்துல ஸ்பீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா தட்டுறோம், தட்டுனா பாருங்க குவார்டர், ஆஃப், 1x, 2x, 4x இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஒன்ன செட் பண்ணிக்கலாம். இப்படி செட் பண்றது மூலியமா வீடியோ எடிட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த வீடியோ பிளே பண்ணீங்கன்னா அது ஸ்லோ மோல பிளே ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்க விரும்புனீங்கன்னா இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா நீங்க அதை செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டு பாட்டம் ரைட்ல ரைட் மார்க் கொடுத்தீங்கன்னா போதும், வீடியோ வந்து ஸ்லோ மோல செட் பண்ணி கொடுத்துரும் இந்த கூகுள் போட்டோஸ். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல கூகுள் போட்டோஸ்க்கு கொண்டு வந்த இந்த அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நம்முடைய தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா நீங்களும் பயன்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் போனோட கேலரியில போட்டோ வீடியோவை சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக கூகுள் போட்டோஸ்ல அதிகம் பேர் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குறிப்பா நான் பதிவு பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் அங்க ஹைப் அப்படிங்கிற பட்டனை கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல இதுல பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.